கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், அதர்வா, ஜெயம் ரவி நடிப்பில் வெளியாகியுள்ள பராசக்தி படத்தின் ஒரு சிறு விமர்சனம் இதோ. கதைக்கரு 1959 மற்றும் 1965களில் தமிழ்நாட்டில் நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டங்களை மையமாக வைத்து இந்த படம் உருவாக்கப்பட்டுள்ளது. கல்லூரி காலத்தில் நண்பனை இழந்ததால் போராட்டங்களை கைவிட்டு சேஃப் ஜோனில் வாழ நினைக்கும் சிவகார்த்திகேயன் பிறகு தனது தம்பி அதர்வாவின் மொழிப்பற்றைக் கண்டு மீண்டும் எப்படி போராட்டத்தில் இணைகிறார் என்பதே இப்படத்தின் கதை. சிவகார்த்திகேயன் ஒரு மாணவர் தலைவராகவும் பின் ஒரு பொறுப்பான அதிகாரியாகவும் முதிர்ச்சியான நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார். ஜெயம் ரவி ஒரு தமிழ் வட இந்திய தம்பதிக்கு மகனாக பிறந்து தமிழர்கள் மீது வன்மம் கொண்ட ஒரு வித்தியாசமான காவல்துறை அதிகாரியாக மிரட்டியிருக்கிறார். அதர்வா மொழிவெறியேறிய ஒரு துடிப்பான இளைஞனாக அண்ணனை விடவும் உக்கிரமான நடிப்பை கொடுத்துள்ளார். ஸ்ரீலீலா தெலுங்கு பேசும் பெண்ணாக படத்தில் பொருத்தமாக தெரிகிறார். இவர்களது காதல் காட்சிகள் கலகலப்பாக இருந்தாலும் படத்தின் தீவிரத்தன்மையோடு சற்று ஒட்டாதது போல் உள்ளது. தொழில்நுட்பம் ஜி.வி. பிரகாஷின் இசை மற்றும் பின்னணி இசை அந்த 60களின் காலகட்டத்திற்கு நம்மை கொண்டு செல்கிறது. ரவி கே. சந்திரனின் ஒளிப்பதிவு ஒவ்வொரு காட்சியையும் தத்ரூபமாக படம் பிடித்துள்ளது. நிறை குறைகள் சுதா கொங்கராவின் தீவிரமான ஆராய்ச்சியும் வரலாற்று தகவல்களும் படத்திற்கு பெரும் பலம். படத்தில் அண்ணா போன்ற வரலாற்று நாயகர்களின் பாத்திரங்கள் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. வரலாற்று உண்மைகளை இன்றைய தலைமுறைக்குச் சொல்லும் ஒரு முக்கியமான பதிவு இந்த பராசக்தி. அரசியல் விமர்சனங்களை தாண்டி தமிழ் மொழிக்காக மாணவர்கள் செய்த தியாகத்தை போற்றும் ஒரு படமாக இது அமைந்துள்ளது.